ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அர்ச்சிராதி மார்க்கம் என்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே விளங்கக்கூடிய சொல்லப்படக்கூடிய அனுஷ்டிக்கப்படுகின்ற அனுஷ்டானத்தின் மூலமாக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரம கிருப்பையாலே ஒரு ஆத்மாவுக்கு அந்திம உபாயமாக அவனுடைய மரணம் சம்பவித்த பிறகு அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தசை, அதாவது போக்கு, அதையே மார்க்கம், அர்ச்சிராதி மார்க்கம் என்று ஸ்ரீ வைஷ்ணவ பெரியோர்கள், முன்னோர்கள், சதாச்சாரியர்கள் பணிப்பர். லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சார போகி சந்தட்ட ஜீவ ஜீவாதவே நமஹா. இந்த அச்சிராதி மார்க்கம் என்பது ரகசிய கிரந்தங்களுள் வரக்கூடிய ஒன்று. இதை பணித்தவர் ஆரென்றார் லோகாச்சாரியர், தமிழிலே பிள்ளலோகாரியர், பிள்ளலோகாச்சாரியர் என்றே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பிரசித்தமாக இருக்கக்கூடியவர். அவரார் லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே, கிருஷ்ணபாதர் என்பவருடைய சூனவே, அதாவது திருமகனாரும், அவருடைய திருநாமம் லோகாச்சாரியர் என்னும் இருக்கக்கூடிய இந்த மகாத்மா பூர்வாச்சாரியர் சுவாமி ராமானுஜருடைய காலத்துக்கு பிற்பட்டவர். அவர் பல ரகசிய கிரந்தங்கள் செய்திருக்கிறார். அதில் ஒன்று இது. அஷ்டாதச ரகசியம் என்று 18 ரகசிய கிரந்தங்கள், அதிலே வரக்கூடியது இந்த அர்ச்சிராதி என்பது. அந்த லோகாச்சாரியர், பிள்ளலோகாச்சாரியர் கிருஷ்ணபாதருடைய திருமகனார். அவரால் நமக்கு கிடைத்தது என்ன? அந்த பூர்வாச்சாரியரால் நமக்கு கிடைத்தது என்ன? சம்சார போகி சந்தஷ்டா ஜீவ ஜீவாதவே நமஹா. நமஹா, அந்த லோகாச்சாரியருக்கு நமஸ்காரம், வணக்கம். ஜீவ ஜீவாதவே, இந்த ஜீவாத்மாக்களை ஜீவாத்வாக, அதாவது கரையேற்றக்கூடிய, பிழைக்க செய்யக்கூடிய ஒரு பெரிய மகாச்சாரியர். யார் இவர்கள்? இந்த ஜீவாத்மாக்கள், சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் என்றால் சம்சார போகி சந்தஷ்டா. சம்சார போகின்னா, போகின்னா பாம்பு, மிக கொடுமையான விஷம் நிறைந்த பாம்பு. அதை போன்று இருக்கக்கூடியது என்னது? இந்த சம்சாரம், மனித வாழ்க்கை. இப்படிப்பட்ட இந்த மனித வாழ்க்கை கொடுமையான விஷம் போன்ற, பாம்பினுடைய விஷம் போன்று இருக்கக்கூடிய, அரவத்தின் விஷம் போன்று இருக்கக்கூடிய, ரொம்ப தௌஷ்டியமான, பகு கஷ்டமான, கிளேசம் நிறைந்த இந்த சம்சாரத்தில், இதனால் இந்த சம்சாரம் என்கிற பாம்பினால் தீண்டப்பட்டவர்கள், சந்தஷ்டா, தீண்டப்பட்டவர்களான ஜீவாத்மாக்கள். இது மயக்கம். இதிலிருந்து கரையேற்றக்கூடிய மகோன்னதமான ஒரு மனோபாவத்தினோட இந்த ரகசியங்களை அருளியவர் யாரென்னால் இந்த லோகாச்சாரியர். அவருக்கு நமஸ்காரம் என்று இந்த அச்சிராதி மார்க்க அஷ்டாதசகத்தில் ரகசியத்தில் ஒன்றான இதற்குடைய மங்கள ஸ்லோகமாக நாம் கொள்ள வேண்டும். இங்கே நமக்கு விளக்கி பார்க்கும் பொழுது இவர் ஆறுநாள் காஞ்சியில் எழுந்தருள் இருக்கும் வரதாத பெருமாளின் புனரவதாரமாக கருதப்படுபவர் இந்த உலகாசிரியர், அதாவது பிள்ளலோகாச்சாரியர். ராமானுஜரால் ஏற்படுத்தப்பட்ட 74 சிம்ஹாசனாதிபதிகள், அந்த ஆச்சாரியர்களின் வழியிலே தோன்றியவர் இவர். இவர் இந்த உலகம் உய்வதின் பொருட்டு 18 ரகசிய கிரந்தங்களை அருளி செய்தனர். அவற்றில் இந்த அர்ச்சிராதி என்னும் நூலின், அந்த நூலில் வடமொழி நூல்களை கொண்டும், திராவிட வேதமான தென்மொழி நூல்களை கொண்டும், வீடு பேர் என்கிற மோட்ச பிராப்தி, இது விரிவாக மணிப்பிரவாள் நடையிலே எழுதப்பட்டிருக்கிறது. இதை அவர் பணித்திருக்கிறார். யாருன்னா உலகாரியர். இதை நாம் எளிமையாக தெரிந்து கொள்ள வேணும். இது கட்டாயம் ஒவ்வொரு ஜீவாத்மாவுடைய சதாச்சாரியனை ஆசிரியக்கக்கூடிய, அவர் மூலமாக மோட்ச பிராப்தி அடைய வேணும் என்கிற
அவா ஆசை உள்ள ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இந்த விடயத்தை அறிந்து கொள்வது என்பது ஒரு நல்ல விஷயமாக ஏற்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இந்த அர்ச்சிராதின்ற சொல், இந்த சொல் மூலமா இந்த நூலுக்கு ஏற்பட்ட பெயர் இது எப்படி வந்தது? அர்ச்சிராதியினால் அர்ச்சிஸ் என்று நெருப்பை செயல்படுத்தும் தேவதை. நெருப்புனா தீ, தீக்கு நெருப்புக்கு அதிஷ்டான தேவதையா இருக்கக்கூடியது இந்த அர்ச்சிஸ். அகஸ் அப்படின்னு மற்றொரு தேவதை, அது பகலை செயல்படுத்தும் தேவதை. பகல்னா கார்த்தால வேலை, அதுக்கு அதிஷ்டான தேவதையா இருக்கக்கூடியதுன்னா அந்த அகஸ். சுக்லபக்ஷம் வளர்பிறைக்கு உரிமையான தேவதை. அதாவது வளர்பிறை தேய்பிறை ரெண்டு சொல்லுவோம், சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம். அதில் சுக்லபக்ஷத்துக்கு அதிஷ்டான தேவதையா இருக்கக்கூடியது. அடுத்தது உத்தராயணம், சூரியன் வடக்கு திசையில் சாய்ந்து செல்லும் காலத்தில் அதற்கு என்றே ஏற்பட்ட உரிமை பெற்ற தேவதை. உத்தராயணம் தட்சிணாயணம் 2 அயனங்கள் உண்டு ஒரு வருடத்திலே. 6 மாதம் உத்தராயணம் என்றும் 6 மாதம் தட்சிணாயனம் என்றும் சூரியனுடைய போக்கை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியது. அதன் மூலமாக நாம் அதை உணர்ந்து அவரையே, அந்த சூரிய பகவானையே நாம் வழிபட்டு வருகின்றோம். இந்த சூரிய பகவானின் அந்தர்யாமியாக அதிஷ்டான தேவதையாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன், சூரிய நாராயணன். அப்படி இருப்பினும் இந்த உத்தராயணத்துக்கு அதிஷ்டான தேவதையாக இருக்கக்கூடிய உரிமை பெற்ற தேவதை. இந்த தேவதைகள் எல்லாரும் கூடி என்னென்ன தேவதை? அர்ச்சிஸ்ன்ற தேவதை, அகஸ்ன்ற தேவதை, சுக்லபக்ஷத்துக்கு அதிபதி அதிஷ்டான தேவதையாக இருக்கக்கூடிய தேவதை, அப்புறம் உத்தராயணத்துக்கு அதிபதி அதுக்கு அதிஷ்டான தேவதையாக இருக்கக்கூடிய தேவதை. இவர்கள் அனைவரும் கூடி முமுக்ஷு, மோட்சத்தை இச்சிப்பவன், மோட்சத்தை அடைய வேணும்னு விரும்பவன், அந்த முமுக்ஷு மோட்சத்தில் நாட்டத்தை உடையவன், இறைவனின் அருள் பெற ஒருவன் தான் மரித்த பின்பு, இறந்த பின்பு அவனை அந்த பரமபதத்திற்கு அழைத்து செல்லும் வழிக்கு அர்ச்சிராதி என்று பெயராகும். அர்ச்சிராதி மார்க்கம்ன்றது இவா சொன்ன இவர்கள் அனைவரும் சேர்ந்து, அதாவது தேவதைகளாக இருக்கக்கூடிய இவர்கள்லாம் ஒரு ஜீவாத்மாவை கடைசி காலத்தில் குருவை சரணாகதி பண்ண ஒரு ஆத்மா, ஜீவாத்மா. அந்த சிஷ்டாச்சாரமுடைய ஜீவாத்மாவை பரலோக பிராப்தி எம்பெருமான் திருவடியிலே கொண்டு செல்ல வேணும், கொண்டு சேர்ப்பிக்க வேணும் என்கிற எண்ணத்தோடே அவனை இட்டு கொண்டு செல்கின்ற மார்க்கத்திற்கு அர்ச்சிராதி மார்க்கம் என்று பெயர். இப்போ இங்கே சில அரும்பதங்கள் இருக்கு, அதாவது இதில் சொல்லப்பட்ட சில பதங்கள் இருக்கு. அது மணிப்பிரவாளத்தில் இருக்கிறதுனால சட்டு நமக்கு புரியாது. அதுக்கு ஒரு சிறிய விளக்கத்தை கண்டு விட்டு மேற்கொண்டு பார்ப்போம். தேவயானம், அர்ச்சிராதி மார்க்கம். தேவயான பந்தா ஆஹான்னு வருது, வேத ஸ்மிருதிகளில் வருது. அந்த தேவயானம் தான் அர்ச்சிராதி மார்க்கம். முன்பு கூறப்பட்ட அக்னி முதலான தேவதைகள் அழைத்து செல்லும் வழி, இந்த ஜீவாத்மாவை அழைத்து செல்லும் வழி அந்த தேவயானம் அர்ச்சிராதி. இது அரும்பத விளக்கம். அடுத்தது பஞ்சேந்திரியங்கள். ஏன்னா இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இப்போ அடியேன் விளக்கக்கூடிய இந்த சொல்கள் எல்லாம் மேற்கொண்டு நாம் பார்க்கக்கூடிய பகுதியில் வரப்போகுது. அதனால் அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிஞ்சுட்டோம்னா அதை அடிப்படையாக வச்சுட்டு மேற்கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களை மணிப்பிரவாள நடையில் இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளலாம். பஞ்சேந்திரியம், ஐம்பொறிகள், செவிவாய் கண்மூக்கு உடலெம் ஐம்புலனும், இந்த நமக்கு இருக்கக்கூடிய 5 புலன்கள், இதுதான் பஞ்சேந்திரியம். சேத்தனம், சேத்தனன் யாருன்னா அறிவை பண்பாகவும் உடைய ஜீவாத்மா. சேத்தனன்னா அவனுக்கு இப்போ சேத்தனம் உடைய ஒரு உயிருடைய ஒரு ஆத்மா ஜீவாத்மா. அடுத்தது சுஷும்னை, சுஷும்னா அப்படின்ற ஒரு நாடி, மனிதனின் ஹிருதயத்திலிருந்து தலை உச்சிக்கு செல்லும் ஒரு வகையான நாடி, சப்த நாடின்னு சொல்வார்கள். இதில் யோகத்திலெல்லாம் வரும். அதில் ஒரு நாடி, முக்கியமான நாடினா இந்த சுஷும்னா நாடி.
அது நம்ம ஹிருதயத்தை மையமாக கொண்டு அதிலிருந்து கிளம்பி மேலே போய் அது தலை உச்சிக்கு சென்று அடையும் அந்த நாடி. ஆதிவாகிகர் அடுத்த வார்த்தை. யார் அவர்கள்? ஜீவாத்மாவை அந்த பரமபதம் என்னும் திருநாட்டிற்கு வைகுந்தத்திற்கு அழைத்து செல்லும் இறைவனின் கிங்கரர்கள். இதை நாம் நிறைய சம்பிரதாயம் தெரிஞ்சிருவோம். பெருமாள் எம்பெருமான் கிட்டேருந்து அனுப்பப்பட்ட கிங்கரர்கள், அதாவது வேலையாட்கள். அவர்கள் இந்த ஜீவாத்மாவை இங்கிருந்து கொண்டு போய் அவரிடத்தில் சேர்க்க வேணும் என்பதற்கே பிரத்யேகமாக நிறுவப்பட்டவர்கள், உண்டாக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு இந்த திருநாமம் இங்கே சொல்லப்படுகிறது. ஆதிவாகிகர் என்று பெயர்கள். அதாவது பட்டர்கள்னு சொல்லுவோம். பட்டர்கள்னா வேலையாட்கள், அது மாதிரி இருக்கக்கூடியவா. அது உபய விபூதி. உபய விபூதி இரண்டு வகையான உலகங்கள். இதை 300 வகையில சொல்லலாம். அடிய அந்த அர்த்தத்தையும் சொல்றேன். முதல்ல இதை தெரிஞ்சுப்போம். 2 வகையான உலகம். இந்த உலகம் எதுன்னா இக ஆமுஷ்மிகா. இகலோகம், ஆமுஷ்மிகம்னா பரலோகம். இது ரெண்டத்தை சொல்லக்கூடியது. இது உபய விபூதி. இது ஜீவாத்மா இங்கே வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய இந்த நித்திய விபூதி. பிறகு எம்பெருமான் திருவடிய சென்று சேரும் காலத்தே அந்த பரமபதம் நித்திய விபூதி. இங்கே இருக்கும் பொழுது இது லீலா விபூதி. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது வாழுங்கால் இது லீலா விபூதி. அதனால 2 விபூதி. ஸ்ரீ வைஷ்ணவத்தில் முக்கியமாக இந்த விஷயமானது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. விரஜா தீர்த்தம். அந்த விரஜா தீர்த்தம் ஆறு ஓடக்கூடிய அதனுடைய தீரம்னா கரை. அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய பரமபதம் அந்த வைகுந்தத்தில் பாயும் விரஜா என்னும் அமுத நதியின் கரை. அந்த விரஜா என்பது ஒரு அமிர்த தீர்த்தம். அந்த தீர்த்தம் அந்த பரமபதத்துக்கு பக்கத்தில் அது பாய்வதாக நம்ம வேதாந்தங்கள் இதிகாத புராணங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அந்த விரஜா நதி அமுத நதி. அந்த அமுத நதியின் கரை, தீரம்னா கரை. ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா செல்வம். அப்புறம் அறம் மதியம், ஐரம் மதியம். ஐரம் மதியம் வைகுந்தத்துள்ள ஒரு அமுத குளம். இது கத்தியத்திரயத்தில் கூட எம்பெருமானார் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றார். வைகுண்ட கத்தியத்தில் சொல்றார். அப்போ அந்த பரமபதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய அது நீர் நிறைந்த ஒரு குளம், அமுத நீர் நிறைந்த குளம், ஐரம் மதியம்னு பேர் அதுக்கு. அப்புறம் திவ்ய விருட்சம். அங்கே பரமபதத்திலே இருக்கக்கூடிய குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு வகை மரம். நம்ம சொல்லுவோம் கல்பக விருட்சம்னு சொல்லுவோம். நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களை ஆசைப்படக்கூடிய விஷயங்களெல்லாம் தரக்கூடியது. காமதேனு மாதிரி அது ஒரு விருட்சம். அது அங்கே திவ்ய விருட்சமானது ஸ்ரீவைகுண்டதே இருப்பதாக நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன் ஈஸ்வரர்களாக பெயர் பெற்றிருக்கும் அனைவருக்கும் தலைவன். ஈஸ்வரன் என்று யார் யார் பெயர் பெற்றிருக்கிறாரோ அந்த ஈஸ்வரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர் சர்வேஸ்வரன். இங்கே ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமான். விபூதி. விபூதினா ஏற்கனவே சொன்னேன். இங்கே விபூதினா செல்வம்னு ஒரு அர்த்தம் உண்டு. இங்கே விபூதின்னு இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது உலகம். நித்திய விபூதி, லீலா விபூதி. அப்புறம் நித்திய சூரிகள். நித்திய சூரிகள் யாரு? அந்த பரமபதத்திலே வைகுந்தத்திலே இறைவனுக்கு எக்காலமும் ஓயாது ஒழியாது துண்டாற்றும் நிலை பெற்ற அமரர்கள். நித்திய சூரிகள்னா எப்பவும் சதா பஷ்யந்தி சூரையா என்று வேதம் சொல்கிறது. அங்கே எப்பவும் பெருமாளுக்கு கிங்கரர்களாக இருந்து கொண்டு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள். அவர்களுக்கு நித்திய சூரிகள்னு பேர். முக்தர்கள். முக்தர்கள்னா பகவான் நாராயணனின் அருளால் பரமபதத்தை அடைந்தவர்கள். இங்கே ஜீவாத்மான்றவா பத்தாத்மா. இந்த உலகத்திலேயே சுற்றி சுற்றி புனரப்பி ஜனனம் மரணம் சுற்றி வரக்கூடியவா. பல ஜென்மங்கள் எடுத்து எம்பெருமான் அருளாலே அவனை பிரபத்தி பண்ணி அந்த எம்பெருமான் திருவருளால் சதாச்சாரியன் அனுகிரகத்தால் சதாச்சாரியன் காட்டிய வழியிலேயே எம்பெருமானை சென்று அங்கு அடைந்து அங்கிருந்து திரும்ப வராதவர்கள். அந்த நித்திய சூரிகளுடைய இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள். அவர்களுக்கு முக்தர்கள்னு பேர்.
முக்தர்கள்னா விடுபட்டவர்கள். இதிலிருந்து விடுபட்டவர்கள், முக்தகனா சம்சாரத்திலிருந்து விடுபட்டவர்கள் அவர்கள். அடுத்தது முமுக்ஷு, மோட்சத்தில் ஆசையுடையவன், ஏற்கனவே சொன்னேன். இப்படி இருக்கக்கூடிய இந்த சில சொற்கள், இது அடிக்கடி இங்கே நாம் இந்த அர்ச்சிராதி மார்க்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது இவைகளெல்லாம் வரும். இந்த சொற்களுக்கு நாம் அர்த்தம் தெரிந்து கொண்டால் மிக சுலபமாக இருக்கும் என்பதற்காக அடியேன் இந்த விஷயத்தை இங்கே சொன்னேன். இதில் முதல் தொகுதியில், அதாவது அத்தியாயத்தில் பகுதியில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு? இந்த சர்வேஸ்வரன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், லக்ஷ்மிபதியான ஸ்ரீமன் நாராயணன், அவன் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்கள் அனைத்தையும் சிருஷ்டி செய்து அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இவைகளை வைத்து கொண்டிருக்கிறான். இவைகள் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கும். அவன்தான் சர்வேஸ்வரன், இந்த அனைத்து அண்டங்களையும் ஆளக்கூடியவன். அவற்றில் பேரின்பத்தையே அனுபவிக்க கூடியவர்களாக இருக்கக்கூடிய நித்திய சூரிகள். இது அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்கள் இவ்வளவு இருந்தாலும் இதற்கெல்லாம் மேலான சிரேஷ்டமான உத்கிருஷ்டமான ஒரு ஸ்தானம் இருக்கிறதுனால் அது வைகுண்டம், பரமபதம். அங்கே அதை எப்பவும் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் யாருன்னா, ஒளி பொருந்திய அணிகலன்களை உடையவளான திருமகளும் நீயுமே எங்களுக்கு தலைவனாய் நிற்பவன் என நம்மாழ்வார் கூறுகின்றபடி உண்டிடையால் திருமகளும் நீயுமே நிலா நிற்பா. இது நம்மாழ்வாருடைய திருவாக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய செங்கோலாட்சி, அதாவது ஆட்சி செய்யக்கூடிய இந்த உலகத்தை முழுக்க அனைத்து உலகங்களையும் ஆளக்கூடிய செங்கோலாட்சி, இது இன்னொரு குடைநிழல் வேண்டாதே ஒரே குடை கீழ் நின்று நடத்தும்படியாக தாங்களை கடவுளராக நினைத்து கொள்ளாமல் அந்த இறைவனுக்கு தாங்கள் தொண்டர்களாய் அவன் உரிமைக்கு உட்பட்டு நடந்து கொள்வார்கள். இதில் சுவாமித்வம்னு உண்டு. சுவாமித்வம்னா பரம சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரத்துவம் ஒன்று, ஈஸ்வரத்துவம் ஒன்று, அதுக்கு கூட இருக்கக்கூடிய தேவதைகள்னு, அது இஷ்டகாமியார்த்தங்களை கொடுக்கக்கூடிய தேவதைகள், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய முக்தாத்மாக்கள், அதுக்கு கூட இருக்கக்கூடிய இந்த இறைத்தன்மை பொருந்தியவரார்கள, அதாவது நம்முடைய பூர்வர்களான ரிஷிமுனிகள், அதற்கு கீழே இருக்கக்கூடிய நம்மை போன்ற பத்தாத்மாக்கள், அதற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா குடிகொண்டிருக்கும் இந்த சரீரம், இது எம்பெருமான் சம்பந்தப்பட்டது, இது அவன் குடிகொண்டிருக்கும் கோயில் என்று உணராத மூடர்கள், இப்படியாக ஒன்றுக்கு கீழே ஒன்றுக்கு கீழே ஒன்றுக்கு கீழே இதை குறைச்சுட்டே போகிறான். இதனுடைய உத்கிருஷ்டமான நிலை எதுன்னா இந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய நிலம். இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த நித்திய சூரிகளான அமரர்களைப் போல் அல்லாமல், அவர்கள் அல்லாமல் தாங்களே தலைவர்கள் என்னும் எண்ணம் கொண்டவர்களாக இருப்பவர்கள் இவற்றில் உள்ள தேவர்கள் முதலானவர்கள். நித்திய சூரியர்களுக்கும் மற்ற தேவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, நித்திய சூரியர்கள் எம்பெருமானுக்கு எப்பொழுதும் கைக்கரியம் பண்ணி கொண்டே இருக்க வேணும், அதுதான் நமக்கு ஏற்பட்டது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள். ஆனால் தேவர்கள் எப்படின்னா, தங்களை யார் ஆசிரித்து பிரார்த்தனை பண்ணுறாளோ அவர்களுக்கு இஷ்டகாமியார்த்தத்தை கொடுக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் நம இத்தியேவ வாதினஹா, எப்பொழுதும் இறைவனுக்கே உரியவர்கள் நாங்கள் என நாவால் சொல்லி கொண்டிருப்பதுவே முக்தர்களுக்கு இலக்கணம். முக்தர்கள்னா அவன் என்ன சொல்லணும்னா, நான் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன், நமஹா ந மமா, அதாவது எதுவுமே எனக்கென்று ஏற்பட்டதில்லை, என்னுடையதல்ல, அடியேன் எல்லாமே சம்பந்தப்பட்டது, எல்லாமே எம்பெருமானுக்கு ஏற்பட்டது அப்படின்ற மனோபாவம் கொண்டவர்கள். இந்த நித்திய சூரிகளும் முக்தர்களும் தங்களுக்குன்னு ஒன்றை நினையாமல் எல்லாம் இறைவனுக்கே உரிமை என்று நினைத்து அந்த இறைவனாம் திருமாலுக்கு அடிமை செய்யும் அந்த நித்திய சூரிகளுக்கு எதிராக இவ்வுலகத்தவர் ந மம இயம், நான் யாரையும் வணங்க மாட்டேன் என கூறி ராவணனைப் போலே ஈஸ்வரோகம் நானே தலைவன் என்று கூறும் இந்த அண்டங்களில் வாழும் தேவர்களைப் போலவும் யானே எந்தனதே, இந்த அழியக்கூடிய உடலை நான் என்பார்கள். அதாவது இதில் அகங்காரத்துவத்தில் ரெண்டு உண்டு. அகங்காரத்துவம்ன்றது தன்னுடைய ஆத்மாவை உணர்வது,
முன்னுண்ணும் அகங்காரம் என்பது தனக்கு ஏற்பட்ட கர்வம். இது நான் தான் செய்கிறேன். ராவணனை எடுத்துக்கொண்டா ராவணன் அப்படி தான் இருந்தான். அவன் ஆயகரைகள் 64ம் தெரிந்தவன், பிராமண சிரேஷ்ட குலத்தில் பிறந்தவன் விஸ்ரவசுக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணான், சிவபெருமான பிரார்த்தனை பண்ணி அவர் மூலமாக பல வரங்களை பெற்று அந்த அகங்காரத்தோடு திகழ்ந்தான். அவன் போல் அல்லாமல் இப்படியாக திருமாலை அடைய வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தோடே இருக்கக்கூடிய நித்தியர்களும் முக்தர்களும் அருளப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அடியார்களும் மற்ற தெய்வத்தை வணங்க மாட்டார்கள். இது முக்கியமான முதல் குவாலிஃபிகேஷன் சொல்லுவோம். அதாவது இந்த அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு எவன் தகுதி உடையவன், எந்த ஆத்மா தகுதி உடையவன் என்னால் அப்படிப்பட்ட ஆத்மாவை தான் இப்போ நாம் பார்த்தோம். அந்த தேவதைகள் கூட்டு கொண்டு சொல்லுவோம். அப்படி தகுதி உடையவன் யார் என்றால் வேற எந்த தெய்வமும் கிடையாது, எம்பெருமான் அந்த ஸ்ரீமன் நாராயணன் என்றே இருக்கக்கூடியவன். அவனை தான் இவா அண்டி கிட்ட இருந்து அவனுக்கு என்ன கிளேசங்கள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து விடுவித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்துவார்கள். அதனாலேயே இங்க ச ஏகா பவதி த்ரிதா பவதி பஞ்சதா சப்ததா நவதா செய்வ புனச்ச ஏகாதசா ஸ்மிருதா சதஞ்ச தச சைகஞ்ச சஹசிராணிச்ச விம்சதிஹி. இந்த முக்தனான ஜீவாத்மா இறைவன் நினைவால் இறைவனுக்கு தொண்டி புரிந்து பேரின்பம் அனுபவிப்பதற்காக 1, 2, 3, 5, 7, 9, 100, 1000 இப்படியாக பல சரீரங்களை எடுத்துக்கொள்கிறான். இது முக்தாத்மாக்களுடைய ஒரு அடையாளம். ஜீவாத்மா இந்த பந்தத்தை விட்டு அருந்து போனோன்றதுக்கு பிரயத்தனப்படுறான். எப்பவும் இந்த பிரயத்தனப்படும் காலத்தில் அவன் இவ்வளோ சரீரத்தை எடுத்துக்கொண்டு மேலே 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 போய் 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 எப்படி நாம் உபநிடங்களில் பார்க்கறச்சே அன்னம் பிரம்மே திவ்யஜானாத், அப்புறம் பிராணோ பிரம்மே திவ்யஜானாத், மனோ பிரம்மே திவ்யஜானாத், விஜானம் பிரம்மேதி வியஜானாத், ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத்னு உபனிஷங்கள் கூடுகின்றன. அது பிரகாரம் இப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 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 பல பிறப்புகள் எடுத்து இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா அந்த இறைவனுடைய நினைவால் இப்படியாக கூறுகின்றபடி இருக்கும் நிலைமையை விட்டுட்டு இந்த ஜீவாத்மாக்கள், அதாவது பத்தாத்மாக்கள், இந்த குலம், செல்வம், மனை, வீடு, மக்கள், மனைவி இப்படியாக இருந்து கொண்டு இதிலேயே உழன்று கொண்டு இருக்கக்கூடியவர் திரிபவர்கள் இந்த உலகத்தில் வாழும் சம்சாரிகள், அறிவில்லாத மக்கள். அவளை காப்பாற்ற வேணும். எப்படி காப்பாற்றுறதுன்னா, அப்போது ராமாயணத்தில் விபீஷண சரணாகதி வச்ச எம்பெருமான் ஸ்ரீமன் ராமன், அதாவது சக்கரவர்த்தி திருமகன் பிரதிஜ்ஞை பண்ணுறார். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதது விரதம் மம. யாருன்னா, ஒரு முறை எவன் என்னை சரணாகதி பண்ணுகிறானோ சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே, அவர் என்ன பண்ண, உனக்கே அடிமை என கூறுபவன் தேவர் அசுரர் ஆகிய அனைவரிடமிருந்து வரும் பயத்தை போக்குகிறேன், இது என்னுடைய விரதம். அப்படிப்பட்ட சரணாகதி பண்ணுற அவனை நான் எல்லா பயத்திலிருந்து காப்பாற்றுறேன், இது என்னுடைய விரதம் என்று எம்பெருமான் அங்கே ஸ்ரீராமனிடத்தில் அந்த சரணாகதி தத்துவத்தை எடுத்து வரைக்கின்றார். இது ராமாவதாரத்தில் கூறிய அந்த இறைவனின் விரதத்துக்கு எதிராக யாதானும் பற்றி நீங்கும் விரதத்தை தனக்கு உறவு போல் தோற்றியுமாம் பொய்யுறவை உடையவர்களான மனைவி மக்கள் முதலானாரை பற்றி அவனை விட்டு நீங்கும் விரதத்தை ஏற்றுக்கொண்டு, அதாவது வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு 4 தர்மம், பிரம்மச்சரிய தர்மம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சன்னியாச தர்மம். அப்போது இந்த தர்மங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கே. அப்போது இந்த தர்மங்கள் அனுஷ்டிக்கும் காலத்தில் அதுக்கு உள்ளீடாக இருக்கக்கூடிய 4 தர்மம், தர்ம அர்த்த காம மோட்சம், இதுக்கு உள்ளீடாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் தேவையில்லையா? வேதங்கள் சொல்லியிருக்கு, சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு, சாஸ்திரங்கள் ரிஷிமுனிகள் சொல்லியிருக்கா, அனுஷ்டானத்தில் இருக்குது, இது தேவையில்லையா என்பது ஒரு கேள்வி இங்கே எழும். இங்கே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்னால்,
நளினி தலகத ஜலவத்து தரளம் கிம் என்பது ஒரு கேள்வி. ஆதிசங்கர பகவத் பாதர் இந்த கேள்வியை கேட்கிறார். அவரே அதுக்கு பதில் சொல்றார். நளினி தலகத, நளினி தலம்னா தாமரையினுடைய இலை. அந்த தளத்தில் இலையில் இருக்கக்கூடிய ஜலவத்து ஒரு இது, அதாவது ஜலபிந்து. ஜலபிந்துன்னா ஒரு தீர்த்தத்தினுடைய ஜலத்தினுடைய துளி. அது மாதிரி உருண்டு ஓடிக்கொண்டே இருக்கும். அது நிலையா நிற்காது. ஏன்னா அந்த தாமரை இலையில அது ஒட்டாது. அப்படி இருக்கக்கூடிய தரளம் கிம், அப்படி நிலையில்லாமல் இருக்கக்கூடியது எதுன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதற்கு அவரே பதில் சொல்கிறார். யவ்வனம் தனம் ச ஆயு. யவ்வனம் நம்முடைய இளமை பருவம், இது பிரம்மச்சரியம் வரைக்கும் நாம் வச்சுக்கலாம். தனம்ன்றது கிரகஸ்தாஸ்ம தர்மம், தனத்துக்குன்னே ஏற்பட்டது. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். ஆயுஹோ, ஆயுசுன்றது நம்ம ஆயுள் பர்யந்தம். சந்நியாசம் ஏற்றுக்கொண்டா கூட அந்த சன்னியாசிக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோள் எதுன்னா, நாம் சந்நியாசம் மூலமாக நம்ம பிரம்மஜானத்தை அடைய வேணும், மோட்சத்தை அடைய வேணும்ன்ற ஒரு குறிக்கோள். அந்த குறிக்கோள் கூட இவன் வைத்துக்கொள்ள வேணாம், சரணாகதி பண்ணிட்டான்னா போகிறோம். அந்த குறிக்கோளை கூட எம்பெருமானே தலை கட்டி விடுவான், நிறைவேற்றி விடுவான். நம்ம பிராணஹானி ஏற்படுறச்சே, பிராணம் நம்மளை விட்டு பிரியறச்சே, நாம் அதை பற்றி கூட கவலைப்பட வேண்டியதில்லை. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். தேவப்பெருமாள், அதாவது காஞ்சி வரதராஜ பெருமாள் திருக்கச்சி நம்பி என்கிற ஆச்சாரியன் மூலமாக சுவாமி எம்பெருமானாருக்கு ராமானுஜருக்கு பணித்தது 6 வார்த்தைகள். அதில் ஒரு வார்த்தை அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். அந்திம ஸ்மிருதினா சாகர்ச்சே நாம் என்ன பண்ணுவோம், மரண பயத்தினால பாப்ப வசப்பட்டவர்கள், அதனால் மரண பயத்தினால அலறுவோம், கூவுவோம், எம்பெருமானை கூப்பிடுவோம், அவனை நினைக்கணும்னு நினைப்போம். ஆனால் மனசு நினைக்காது. அதாவது கண்ணு தெரியாது, வாய் குளரும், காது கேட்காது, புத்தி பேதரிக்கும், ஜடவஸ்து மாதிரி ஆயிடும். அப்போது அந்த சமயத்தில் எம்பெருமானை நினைக்கலையே நாம் நமக்கு பரமபதம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இடர்ச்சே. அப்போ அவர் சொல்கிறார், சதாச்சாரியனை பற்றினால் ஆச்சாரியன் மூலமாக நாம் இந்த மகா விஸ்வாசத்தை மேற்கொண்டால் அந்த ஆச்சாரியன் நம்மளை கட்டாயம் கரையேற்றுவார் அப்படின்ற மகா விஸ்வாசத்தை ஏற்படுத்தி கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் அந்த ஆச்சாரிய ஆக்ஞையை, கட்டளைப்பாடுகளை மனதில் கொண்டு அது பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை சதாச்சாரம் மூலமாக அனுஷ்டித்தால் அந்த ஜீவாத்மாவுக்கு அந்த கவலை கூட தேவையில்லை. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். ஸ்மிருதினா அந்த பகவானை நினைக்கக்கூடிய நினைவு, அந்த நினைவு தேவையில்லைன்னு எம்பெருமானே சொல்கிறார். வேண்டாம், அவன் நினைக்க வேண்டாம், அதை கூட நான் ஆச்சாரியின் மூலமாக நிறைவேற்றி விடுவேன். அப்போதான் இந்த அர்ச்சிராதி மார்க்கம்ன்றது நமக்கு விளங்கும். அப்போ அந்த தசையில் அவன் இருக்கிறச்சே இந்த அர்ச்சிராதி மார்க்கம் மூலமாக அடியன் குறிப்பிட்ட இந்த முன்னாடி குறிப்பிட்ட தேவதைகள்லாம் ஓடி இந்த ஜீவாத்மாவை அந்த பரமபதத்துக்கு இட்டு கொண்டு செல்வார்கள். அதை மனதில், அந்த தாற்பயத்தை மனதில் கொண்டு தான் எம்பெருமான் சொல்லியிருக்கிறான். அதை பிற்பட்ட ஆச்சாரியர்கள், அதாவது பிள்ளலோகாச்சாரியர்கள் போன்றவர்கள் அதை ஸ்பஷ்டமாக வெளியே சொன்னார்கள். கிரந்தம் மூலமாக. அதனால தான் இதுக்கு ரகசிய கிரந்தம்னு பேர். இது எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா இதனுடைய அருமை யாருக்கு தெரியுமோ அவளுக்கு சொல்லணும். எம்பெருமானையே தன்னுடைய புகலிடமாக கொண்டு அவனையே வேற தெய்வம் இல்லைன்னு அந்யதா சரணம் நாத்தி துவமேவ சரணம் மமான்னு இருக்கக்கூடியவர்களுக்கே இதை சொல்ல வேணும் என்பது நம்முடைய சத் சம்பிரதாயம், ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம். அதை யார் ஆசையாக கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லலாம். அப்போ அதை அடிப்படையாக வச்சு தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. இதை தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.